ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அருணா கிச்சனில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் இலகுவான சுவையான மட்டன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கிறேன். மட்டனில் நிறைய ஆயிலெல்லாம் வரும், அதனால் நான் கொஞ்சம் குறைவாகவே ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம தாளிக்கிற பொருட்களை நம்ம போடலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கிறேன், பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இந்த மட்டன் குழம்பு ரொம்ப இலகுவான முறையில் செய்யக்கூடியது. பேச்சுலர் கூட ரொம்ப இலகுவாக இதை பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு மசாலா அதெல்லாம் அரைக்க தேவையில்லை. மட்டனை வாங்கிட்டு தக்காளி அதை வச்சு அப்படியே பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு உரிய அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நான் குழம்பு பொடியாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதைத்தான் நான் இன்றைக்கி இந்த குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்தது நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைக்கலை, இப்படி துண்டுகளாக நான் நறுக்கி போட போகிறேன். இப்போ இது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நறுக்கியிருக்கிறேன், ஒரு 6 பல்லு பூண்டு. இந்த பூண்டு இப்படி கொஞ்சம் வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், அதை இப்போ நம்ம சேர்த்து வதக்கலாம். இப்போவே வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை செய்யுங்க. வீட்டில் சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாய், இதை இப்போ நம்ம போடலாம். இப்போ நான் 2 சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தக்காளியில் எப்போவும் சீட்ஸ் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. சீட்ஸ் கிட்னிக்கெல்லாம் ரொம்ப கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் எப்போவும் தக்காளி போடும்போது இந்த சீட்ஸை எடுத்துகிட்டு நறுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளி ஒரு 5 நிமிஷம் தக்காளியை வேக விடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். இன்னும் மட்டனில் நிறைய ரெசிபியெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதே மசாலாலாம் நல்லா அரைச்சி ஒரு குழம்பு பண்ணுவாங்க. அது இட்லி, தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது கூட நான் பின்வரும் வீடியோக்களில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா ஒரு 4-5 தரம் அலசிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்க விடலாம் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷரை போட்டுக்கலாம்.
இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1.5 கப் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் ப்ரெஷர் போட போகிறேன். இப்போ ஒரு 4-5 விசில் வந்த உடனே நம்ம ப்ரெஷரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம வந்து குழம்ப கூட்டிக்கலாம். இதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்திருக்கேன். இப்போ நான் மீதியாக வச்சுருக்கிற அந்த வாட்டரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அளவான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியும் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்போ அதனால் அதை பார்த்து தான் நீங்கள் உப்பு போடணும். நீ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஆஹா, பாருங்கள் மட்டன் குழம்பு எவ்வளோ அருமையாக கொதிச்சிட்ருக்கு. நல்ல வாசனை அப்படியே வீடு முழுக்க கமகமன்னு இருக்குது. உங்களுக்கு குழம்பு வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ இறக்கிடலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து நான் வத்துறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தூவி இறக்கிடலாம். மிகவும் சுவையான இலகுவான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.